இந்த சிறுதானியங்கள் ஒவ்வொன்றையும் பேசிக்கொண்டே இருக்கலாம். இந்த தினை அரிசியினுடைய பொன் மஞ்சள் நிறம், கம்பில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து, கேழ்வரகில் இருக்கக்கூடிய ஃபினாலிக் காம்பவுண்டு, வரகரிசியில் இருக்கக்கூடிய லோ கிளைசிமிக் தன்மை. அதனாலதான் அதை எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு உப்புமாவா இல்லைன்னா அதை ஒரு அவலா, இப்ப இன்னைக்கு எல்லா சிறுதானியங்களையும் அவல் வந்துச்சு. அட்லீஸ்ட் கொஞ்சம் எளிய முறையில் சாப்பிடுவதற்கு பயன்படணும். நான் அடிக்கடி செல்வ முறையில் பேசும்போது சொல்லிட்டே இருப்பார், நம்மூடைய தானியங்களை, நம்மூர் மரபு அரிசிகளை அவலாக, நூடுலாக, ஏதாவது ஒரு எளிய வகையில குழந்தைகள் விரும்பும் வண்ணம் அதை ஆக்கி அதுல ரசாயன கலப்புகள் சேர்க்காமல் இயற்கை முறையில பாதுகாப்புகளை வச்சு நாம் கொடுத்து கொண்டே இருக்கட்டும். அது பெரிய நிறுவனமா வர்றதுக்கெல்லாம் நாள் ஆகட்டும், அது என்னைக்கு வேணாலும் வரட்டும். ஆனா இன்றைக்கு நம்ம அருகாமையில இந்த கடையில கிடைக்குதா? கிருஷ்ணகிரியில இங்க யார் விற்கிறாங்க? இந்த குரூப், இந்த கடை போட்டவங்க எல்லாரும் இந்த பக்கத்துல அங்கங்க வச்சிருப்பாங்க. இவங்க நிறுவனங்கள் இருக்கும். நம்முடைய வெற்றி என்பது என்ன தெரியுமா? இன்னைக்கு பார்த்தோம், கையை கழுவணும், போனோம்னு இருக்காம இவர்களிடமிருந்து மாசத்துக்கு நம்ம எது கொஞ்சம் வாங்கிக்கலாம், கொஞ்சம் அவல் நம்ம வாங்கிக்கலாமே, அங்க ஒருத்தர் நெல்லிக்காய் வைக்கிறது வாங்கிக்கலாமே, கொஞ்சம் பணங்கிழங்கு வாங்கிக்கலாமே. அந்த ஒரு வணிகம் இருந்தா தான் அது ஒரு அறம் சார்ந்த வணிகம். இந்த அற வணிகத்துல உங்களுக்கு வெற்றி, விற்கிறவங்களுக்கு வெற்றி, இது ரெண்ட சாந்தி, இந்த இயற்கைக்கு வெற்றி. அது இதை செய்யக்கூடிய ஒரு ஒரு பொருட்கள்லையும் இந்த ரசாயனங்கள் கலப்பு இல்லைங்கும் போது இந்த பூமியில இருக்க நாம மட்டும் சந்தோஷமா இருக்க மாட்டோம். நம்ம இங்க ரசாயனம் போடாம ஒரு காய்கறி விளையுது, ஒரு பொருள் வருது அப்படின்னா அந்த மண் சந்தோஷமாக இருக்கும்.